தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தி, கிருஷ்ணகிரி ரவுண்டானா பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நாடக கலைஞர் பட்ட பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைந்திருக்கிறார். திருலோகச்சந்தர், இந்த படுகொலைக்கான காரணம் என்ன? கொலை செய்தவர்கள் யார் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? தற்போதைய கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன், கிருஷ்ணகிரியில மிக பரபரப்பாக காணக்கூடிய பகுதி 5 ரோடு ரவுண்டானா. இந்த பகுதியில அண்ணா சிலை அருகே இன்று பட்டப்பகலில் நாடக கலைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது வலட்டனப்பள்ளி அடுத்த தேசுப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் நாடக கலைஞராக இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக மேடை நாடகங்கள் எல்லாம் அரங்கேற்றி வருகிறார். இந்த நிலையில அதே வேப்பனப்பள்ளி அடுத்த தடதள அஞ்சலுக்கு உட்பட்ட குருவரெட்டி போடு என்ற பகுதியைச் சென்ற சின்ன நரசிம்மப்பா என்பவர் தான் இந்த வெங்கடேசனை பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்திருக்கிறார். அந்த சின்ன நரசிம்மப்பாவின் மனைவிக்கும் வெங்கடேசன் என்பவருக்கும் திருமணம் தாண்டிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சின்ன நரசிம்மப்பா வெங்கடேசன் மீது பகையோடு இருந்த காரணத்தினால் சில நாட்களாகவே வெங்கடேசனை சின்ன நரசிம்மப்பா பெண் தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் இன்று சின்ன நரசிம்மப்பாவின் மனைவியை வெங்கடேசன் இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு ரவுண்டானா பகுதி அருகே சென்றுள்ளார். அப்பொழுது இந்த பகுதியில மறைந்திருந்த சின்ன நரசிம்மப்பா இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்து தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெங்கடேசனை கழுத்து, முகம், கண், வாய் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டினார். இதில் படுகாயமடைந்த வெங்கடேசன் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சாலையில் சரிந்து விழுந்த நிலையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த நகர போலீசார் படுகாயமடைந்த வெங்கடேசனை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இருப்பினும் ஆம்புலன்ஸில் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே வெங்கடேசன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதனை அடுத்து உடனடியாக அந்த பகுதியில கொலை செய்துவிட்டு இருந்த சின்ன நரசிம்மப்பாவை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சின்ன நரசிம்மப்பாவின் மனைவிக்கும் வெங்கடேசனுக்கும் இருந்த திருமணம் தாண்டிய உறவுதான் இந்த கொலைக்கு காரணம் என கூறப்படுகிறது. நீண்ட நாட்களாகவே சின்ன நரசிம்மப்பாவுக்கு தனது மனைவி வெங்கடேசன் என்பவரிடம் தொடர்பில் இருப்பதாக சந்தேகம் இருந்த நிலையில் அதனை தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் இன்று தன் மனைவியை வெங்கடேசன் இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்வதை கண்ட சின்ன நரசிம்மப்பா திடீரென வாகனத்தை அருகில் நிறுத்திவிட்டு நான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். இதையடுத்து சின்ன நரசிம்மப்பா உடனடியாக கைது செய்யப்பட்டு போலீசார் அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் வெங்கடேசன் மற்றும் சின்ன நரசிம்மப்பா இருவரும் பயன்படுத்தி அந்த இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த படுகொலை சம்பவமானது மிகவும் பரபரப்பாக காணக்கூடிய அந்த ரவுண்டானா பகுதியில் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு உடனடியாக திரண்டு இந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு போர்க்களமாகவே காட்சியளித்தது. இதையடுத்து உடனடியாக அதிக விரைவு போலீசார் வரவழைக்கப்பட்டு அங்க இருக்க கூட்டங்களை எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த கொலையை செய்த சின்ன நரசிம்மப்பாவை விசாரணைக்காக போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். பத்மநாபன். காட்சிகளோடு முழு விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்.